மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். அதால் அவருக்கும் பிரயோஜனம் ஏற்படும், அந்த செயல்களால் மற்றவர்களும் பிரயோஜனம் அடைவாங்க. எப்போ ஒருவருடைய உறுப்புகளிலிருந்து ஒருவருடைய ஈமான் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து அவருடைய உறுப்புகளிலிருந்து நல்ல செயல்கள் வெளியாகுமோ, அந்த நல்ல செயல்களுடைய பிரதிபலன் தான் வரக்கூடிய முடிவுகள். உலகத்துக்கு வரக்கூடிய முடிவுகள் நல்ல செயல்களுடைய பிரயோஜனம், நல்ல செயல்களால் கிடைக்கக்கூடிய லாபம் தான் நல்ல முடிவுகள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஸ்லஹ மா பைனஹு வ பைனல்லாஹ் அஸ்லஹல்லாஹு மா பைனஹு வ பைன ஹல்கி. யார் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில, யார் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ள தொடர்பை சீராக்கி கொள்வார்களோ, அல்லாஹ் அவருக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்குவான். அவருக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளை அல்லாஹ் சீராக்குவான். நல்ல நிலைமைகளை அல்லாஹ் உருவாக்குவான். அவருக்கும் அவரால் பிரயோஜனம் கிடைக்கும். அவருடைய நல்ல செயல்களால் அவரும் பிரயோஜனம் அடைவார். அவருடைய நல்ல செயல்களால் ஏனைய படைப்பினங்களும் பிரயோஜனம் அடையும். மனிதர்களுடைய செயலை வச்சு தான் உலகத்துக்கு முடிவுகள் வந்து கொண்டிருக்கு. மனிதர்களுடைய செயலை வச்சு தான் உலகத்துக்கு முடிவுகள் வந்து கொண்டிருக்கு. மனிதனுடைய செயலால் வரக்கூடிய முடிவுகள், இவன் செயல்கள் நல்லதாக இருந்தா வரக்கூடிய முடிவுகள் நல்லதாக இருக்கும். அந்த நல்ல முடிவுகளுடைய பிரயோஜனத்தை மனிதன் மாத்திரமல்ல அனுபவிக்க போறான், எல்லா படைப்பினங்களும் இந்த மனிதனுடைய நல்ல செயலால வரக்கூடிய நல்ல முடிவுகளால எல்லா படைப்பினங்களும் பிரயோஜனம் அடையும். காலத்துக்கு தேவையான நிலைமைகளை அல்லாஹ் நல்ல கால நிலைமைகளை உருவாக்குவான். தேவையான காலத்துக்கு ஏற்ற வெயில, மழைய, தண்ணீரை, காற்றை அல்லாஹ் உருவாக்குவான். அந்தந்த காலத்துக்கு தேவையான பழங்களை அல்லாஹ் வெளியாக்குவான். அந்த பழங்கள்ல நல்ல ருசி உள்ள பழங்களாக அல்லாஹ் ஆக்குவான். இந்த பூமி இதே போல இந்த பூமியை அல்லாஹ் ஏனைய பூகம்பத்திலிருந்து, அதே போல பூமி அதிர்ச்சியிலிருந்து, சுனாமியிலிருந்து, இதே போல ஏனைய பயங்கரமான சோதனைகள், அழிவு நாசங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஏன்? இந்த அடியானுடைய இவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் உறுதியாக இருக்கிறதுனால, அந்த உறுதியோட இவன் செய்யக்கூடிய நல்ல செயல்களால அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அந்த செயல்கள் மேல போகுது. அந்த செயல்களை கொண்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். எனவே இந்த உலகத்துக்கு மனிதனுக்கு பொருத்தமான சூழலை, பொருத்தமான காலநிலைகளை, பொருத்தமான அல்லாஹ் வாழ்க்கையை மனிதனுக்கு அல்லாஹ் அமைச்சு கொடுக்கிறான். அதைத்தான் மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. அடிக்கடி கேட்கக்கூடிய ஆயத்துகள். முமினான ஆண்கள்ல, பெண்கள்ல யார் அந்த உறுதியோட, அந்த நம்பிக்கையோட, முமினான நிலைமையில யார் நல்ல அமல்களை செய்வாங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்பான். மனிதனுக்கு அல்லாஹ் மனமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனமான வாழ்க்கை என்றது மனிதனுக்கு மட்டுமல்ல, இவனுக்கு செய்யக்கூடிய இந்த உதவியினால ஏனைய சகல படைப்பினங்களும் பிரயோஜனம் அடையும். இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையால சகல படைப்பினங்களும் கஷ்டப்படும். இந்த மனிதன் தான் இந்த உலகத்தில் அடிப்படை. மனிதனுக்காகத்தான் இந்த சகல படைப்பினங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இவன் செயல்களை வச்சு தான் முடிவுகளை அல்லாஹ் இறக்கி கொண்டிருக்கிறான். நல்ல செயல்களை கொண்டு நல்ல நிலைமைகள் உருவாகுது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் நாங்கள் தொடர்புகளை சீராக்கி கொள்ளணும். இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் எல்லாம் இது சகலதும் யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, நாங்கள் எத்தனை கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தாலும் சரி, கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிச்சயமாக எங்களோட செயல்களுடைய விளைவுகள் தான், அதனுடைய பிரதிபலனை தான் நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கும் குறை சொல்லி வேலை இல்லை, யாருக்கு ஏசி பேசி வேலை இல்லை. நாட்டுடைய தலைவர்களுக்கோ
அல்லது யாருக்கும் குறை சொல்லியோ யாருக்கும் குறை சொல்வதாலேயோ இந்த எந்த ஒரு நிலைமையும் சீராக போறதில்லை. இந்த நிலைமைகள் சீராகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. 2 இல்லை, 3 இல்லை, 5, 10, 20 இல்லை, ஒன்று தான் இருக்கு. ஒன்றை தான் நான் நீங்கள் செய்யணும். முழு உலகத்துக்கும் அந்த ஒன்றை தான் சொல்லணும். அது என்னண்டா, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சீராக்கி கொள்றது. எங்களோட தொடர்புகள், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள் சீராயிருக்குதா சீர்கெட்டு இருக்குதா என்பதை அவங்களோட உள்ளத்துல அவங்க கையை வச்சு கேட்டுக்கொள்ள வேண்டியது. யாருக்கும் யாரோட விஷயத்துலையும் தீர்ப்பு கொடுக்க இயலாது. நீங்க ரொம்ப அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறீங்க அல்லது நீங்க அல்லாஹ் விட்டு தூரமாக இருக்கிறீங்க என்று யாருக்கும் சொல்ல இயலாது யாரும். ஏனென்றா எங்களுக்கு ஒத்தர வெளிரங்கத்தை அந்த ரங்கத்தை எல்லாத்தையும் விளங்கி கொள்ள இயலாது. எங்களுக்கு ஏலும் மக்கள்கிட்ட வெளிரங்கத்தை மட்டும் பார்க்கத்தான் இயலும். மக்கள்கிட்ட அந்த ரங்கத்தை எங்களுக்கு பார்த்து விளங்கி கொள்ள இயலாது. அதனால யாரோட விஷயத்துல யாருக்கும் தீர்ப்பு கொடுக்க இயலாது. நீங்க ஒரு பெரிய அவுலியா, நீங்க பெரிய ஒரு தக்வாதாரி என்று யாருக்கும் முடிவு செய்ய இயலாது. அல்லாஹ் எல்லா ரகசியங்களை அறியக்கூடியவன். வெளி தோற்றத்துல ஒரு தக்வாதாரிய போல இவருடைய வெளி தோற்றம் இருக்கேலும், வெளிரங்கம் இருக்கேலும், அந்த ரங்கத்துல குறைபாடுகள் இருக்கேலும், இவருடைய இஹ்லாஸ்ல குறைபாடு இருக்கேலும், இவருடைய நம்பிக்கையில குறைபாடுகள் இருக்கேலும், இவர் தனிமையில பாவங்கள்ல ஈடுபடையிலும், இவர் ரகசியமாக பாவத்தில் ஈடுபடையிலும், மக்கள்கிட்ட பார்வைக்கு நல்ல முறையில நடித்து கொண்டே, நல்ல முறையில இவர் வெளிரங்கத்தை வைத்து கொண்டே, இவர் தனிமையில ரகசியமாக மறைவாக இவர் பாவங்களில் ஈடுபடக்கூடியவராக இருக்கேலும், அதே போல மாற்றமாகவும் இருக்கேலும். வெளி தோற்றம் பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய தீனுடைய அமைப்பு, மார்க்கத்துடைய அமைப்பு, தக்வாவுடைய அமைப்பு வெளிரங்கத்தில் இல்லை. ஆனா இவருடைய தொடர்பு அல்லாஹ்வோட அது ஒழுங்காக இருக்கவும் மேலும், இவருடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கேலும், இவர் அல்லாஹ்வை உள்ளத்தால பயப்படக்கூடியவராக இருக்கேலும், இவரை பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கேலும், இவருடைய சகல ரகசியமான விஷயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட தனிப்பட்ட பாவங்கள், எங்கட ரகசியங்கள் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வச்சிருக்கிற ஃபோனே போதும் எங்களை விளங்கிக்கொள்ள, எங்களோட தக்வாவை விளங்கி கொள்றதுக்கு. எங்களோட தக்வாவை விளங்கி கொள்றதுக்கு இன்றைக்கு நாங்கள் வச்சிருக்கிற ஃபோனே போதும். நாங்கள் அந்த ஃபோனை பாவிக்கிறத வச்சு, அதில் உள்ளதை பார்க்கிறத வச்சு எங்களோட தக்வாவை நாங்களே முடிவு செஞ்சு கொள்ளணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சகல படைப்பினங்களையும் அல்லாஹ் தான் படைச்சான். அல்லாஹ் ஒன்றை பார்த்து படைக்க இல்லை. இந்த ஒவ்வொன்றையும் எத்தனை படைப்பினங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ, இந்த அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் இன்னொன்றை பார்த்து, அவனை பார்த்து இவனை பார்த்து அங்க ஒன்று படைக்கப்பட்டிருக்குது, அதை வச்சு அல்லாஹ் இதை படைக்க இல்லை. எந்த முன்மாதிரியும் இல்லாம, எந்த முன் உதாரணங்களும் இல்லாம, யாருடைய கருத்துக்களும் இல்லாம, யாருடைய ஐடியாஸ் ஆலோசனைகளும் இல்லாம அல்லாஹ் தான் படைத்தான். அவன் தான் சகலதையும் படைத்தான், முன்மாதிரி இல்லாம படைத்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் இந்த அல்லாஹ்வால படைக்கப்பட்டதை வச்சு தான் ஒவ்வொன்றை படைக்கிறாங்க, ஒவ்வொன்றை தயாரிக்கிறாங்க, ஒவ்வொன்றை உண்டாக்குறாங்க. ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து அதை போல இதை போல என்று ஒவ்வொன்றை வச்சு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை விளங்கி கொள்றோம். இதை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறான், அதை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறான் என்று பலதையும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எனவே அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒவ்வொன்றுக்கும் தோற்றங்களை கொடுத்தவன் அவன். பாம்பு என்ற ஒரு வார்த்தை ஒன்றிருக்கு, பாம்பு என்ற ஒன்றிருக்கு. எனவே இந்த பாம்பை இந்த தோற்றத்தில் படைச்சது அல்லாஹ். அந்த பாம்புக்குள்ள எந்த தன்மையை அல்லாஹ் வச்சிருக்கிறானோ, எந்த விஷத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறானோ, எந்த கெடுதியை அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அதையும் அவனே தான் வச்சான். அதுக்கு பெயர் வைத்ததும் அல்லாஹ். வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சகல படைப்பினங்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். படைச்சதும் அல்லாஹ், ஒவ்வொரு படைப்புல உள்ள நலவு நஷ்டங்களை வச்சதும் அல்லாஹ், அதுக்கு பேர் வச்சதும் அல்லாஹ்.